தொல்பொருளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், மகாவலியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த மாற்றங்களை மாவட்டத்திலே கூட ஒரு 1.5 வருடமாக கூட்டங்கள் நடத்தி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஜனாதிபதி அவர்கள் பயமில்லாமல் இந்த விஹாராதிபதிகளை, இந்த பிக்குமாரை பார்த்து பயப்படாமல் அதாவது அந்த கருத்தை சொல்றார். ஆனால் அவர் அந்த மேடையில இருந்து எல்லாரையும் சமனான வாழ்வு, சமனாக எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்றாரே தவிர நடைமுறையிலே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. ஜனாதிபதி அவர்கள் சொல்றார், தென்னிலங்கையிலிருந்து தையிட்டிக்கு வந்து பூர்ணை அன்று மத வழிபாட்டில் ஈடுபடுறவர்களை பற்றி அவர் குறையாக சொல்றார். ஆனால் அதே தையிட்டி விஹாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியவில்லை. பொதுவாக இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற பலர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து கொண்டு அதை கல்வி மறுசீரமைப்புகளை கொண்டு வந்து ரெண்டையும் குழப்பினதால தான் இன்று இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க மிக முக்கியமாக கடந்த காலத்திலே விசேடமாக நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையிலே, நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே ஏதோ ஒரு நம்பிக்கையிலே எங்களுடைய மறைந்த பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அடுத்த பொங்கலுக்கு இடையில தீர்வு கிடைக்கும், அடுத்த தீபாவளிக்கு இடையில தீர்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே தமிழருடைய அரசியல் நிலவரங்கள் இருந்தது. அந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன் பலர் அது சம்பந்தமாக விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதை ஒரு பகுதியாக எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இதிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த காலப்பகுதியிலே அரசியலில் ஈடுபட்டார். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பாராளுமன்றம் ஒரு அரசியல் பேரவையாக மாற்றப்பட்டு அரசியல் அமைப்பினுடைய ஒரு வரைவு வேலை ஆரம்பித்து அதனுடைய ஒரு டிராஃப்ட், ஒரு இடைக்கால வரவொன்றை உருவாகி அந்த வரவு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இப்படி பல முன்னேற்றங்கள் நடந்தது. எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை நடந்தது, எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டது, எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்கள் பொறுப்புக்கூறல் விடயத்திலே நாங்கள் முழுமையாக இணங்காவிட்டாலும் அரசாங்கம் ஏதாவது செயல்பாடுகளே எடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 2016, 17, 18 காலப்பகுதியிலே சம்பந்தன் ஐயா தீபாவளிக்கு தீர்வு வரும், பொங்கலுக்கு தீர்வு வரும் என்று சொன்னதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலேயாவது செயல்பாடு இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் 2026ஆம் ஆண்டு இந்த தை பிறக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடினூடாக எங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லை என்றது ஒரு மனவருத்தத்துடன் நான் இந்த நல்ல காலப்பகுதியிலே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஜனாதிபதியினுடைய காலம் இந்த வருடத்திலே இன்னொரு 6-7 மாதம் வந்தால் கிட்டத்தட்ட 2வது வருடம் பூர்த்தியாகும், 9 மாதங்கள் வந்தால். அதே நேரத்திலே இந்த ஜனாதிபதி 2வது ஆண்டு பூர்த்தியாகிறதுக்கு இடையில் அரசியல் கைதிகள் எவருமே விடுவிக்கப்பட போவதாக தெரியவில்லை. என்றால் ஜனாதிபதியுடனும் எங்களுடைய உரையாடல்களிலே, பாதுகாப்பு தரப்பினுடைய உரையாடல்களிலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியவில்லை. அதே போல தான் காணி விடுவிப்பு சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களிலே பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம். அதிலே முக்கியமாக அமைச்சர் ஜனாதிபதி அமைச்சராக இருக்கிற ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய பொழுது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கிற நிலங்களை விடுவிக்கிறது சம்பந்தமாக எந்த இணக்கப்பாடும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. இன்று வரைக்கும் சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு பாதைகளையும் கூட 7 மணிக்கு பிறகு பயன்படுத்த முடியாத நிலை மயிலிட்டி பிரதேசங்களில் எல்லாம் இருக்கின்றதுன்றது ஒரு கவலையான ஒரு விடயம். அதே போல தான் நிரந்தரமான தீர்வுகள் எங்களுடைய அண்மையிலே நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஏனென்றால் 34 விடயங்கள் நான் தொடர்ச்சியாக முன்வைக்கிற விடயங்கள், அதிலே முக்கியமாக ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், தொல்பொருளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், மகாவலியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த மாற்றங்களை மாவட்டத்திலே கூட ஒரு 1.5 வருடமாக கூட்டங்கள் நடத்தி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதிலே காணொலிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மகாவலி சம்பந்தமாக போன கூட்டத்திலே இணக்கப்பாடு இருக்கின்றார்கள், இந்த கூட்டத்திலே புதிய அதிகாரிகள் வந்து இணக்கப்பாடு இல்லை என்றார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ காலப்பகுதியிலே கூட பெரும்பான்மை சமூகத்தினரால் எங்களுடைய மேச்சத்தரைகளை அபகரித்து அந்த காணிகளை சட்டவிரோதமாக இருந்த பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் கூட அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த காணியை கொடுக்க சொல்லி தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தது பிறகு ஃபாரஸ்டினால் அந்த அத்துமீறி எங்களுடைய மேச்சத்தரையிலே கெவிலியாமருவிலே குடியேறி இருக்கிற பெரும்பான்மையின சகோதரர்களுக்கு அந்த காணியை விடுவிக்க சொல்லி என்பிபி அரசாங்கத்தை தீர்மானம் எடுக்கப்படுது. தொல்பொருள் சம்பந்தமாக கடந்த காலத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டோம், போராட்டங்களை செய்தோம். விதுர விக்ரமநாயக்க அமைச்சர் அவர்கள்
குசலான மலைக்கு வந்த பொழுது அந்த அவரை வழியை மறித்து அவரை நாங்கள் நடையிலே திருப்பி அனுப்பினோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தமிழ் அதிகாரிகளை நியமித்து தமிழ் அதிகாரிகளை வைத்து தொல்பொருள் திணைக்களம் எங்களோட பிரதேசங்களிலே எங்களோட 600க்கு அதிகமான இடங்களை தங்களுடைய கைவசம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தவிசாளர் எங்களுடைய பொதுமக்களை நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்துகிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. அப்போ இவ்வாறாக இது மட்டக்களப்பில் இருக்கிற உதாரணங்கள். அப்போ இப்படியான ஒரு நிலையிலே புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக என்ன எந்தளவு மோசமான நிலைக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் போகின்றது என்று தெரியாத நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அப்போ இப்படியான ஒரு நிலையிலே உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே சம்பந்தன் ஐயா அவர்களாவது அடுத்த பொங்கலுக்குள்ள தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது. இந்த அரசாங்கத்தின் கீழே எந்த ஒரு தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதியினுடைய சில கருத்தில் உண்மையிலே வரவேற்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருந்தார், அனுராதபுரத்திலே இருக்கும் ஸ்ரீ தலதா மகாபோதியை தாண்டி தைட்டிக்கு வந்து பூர்ணை அன்று மத வழிபாடுகளில் ஈடுபட முயற்சியிருக்கிறவர்கள் வந்து உண்மையிலே இது ஒரு குழப்பம் ஏற்படுத்த முயற்சியிருக்கிறவர்ன்றதை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் ஒரு பயமில்லாமல் இந்த விஹாராதிபதிகளை இந்த பிக்குமாரை பார்த்து பயப்படாமல் அதை அந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் அவர் அந்த மேடையிலிருந்து எல்லாரையும் சமனான வாழ்வு சமனாக எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறாரே தவிர நடைமுறையிலே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. நடையிலே ஜனாதிபதியை மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே அவர் நடந்து செல்கின்றார், நல்ல விஷயம். அவருடைய நடை மாத்திரம்தான் எங்களால் காணக்கூடியதை தவிர நடைமுறையிலே வந்து அவருடைய செயல்பாடுகளை காணக்கூடியதாக இல்லை. வெறும் மேடைகளிலே பேச்சளவிலே இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார், தென்னிலங்கையிலிருந்து தையிட்டிக்கு வந்து அந்த பூர்ணை அன்று மத வழிபாட்டில் ஈடுபடுறவர்களை பற்றி அவர் குறையாக சொல்கிறார். ஆனால் அதே தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியவில்லை. திருவோணமலையிலே நடந்த சம்பவம் சம்பந்தமாக அது பிழை என்று சொல்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டவிரோதமான புத்தர் சில அவிடத்தை இருந்து கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பிலே எங்களுடைய தமிழர் நிலங்களிலே வந்து தொல்பொருள் ஆக்கிரமிப்பு நடக்குது. நாங்கள் இனவாதம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போல தான் வவுனியா பிரதேசத்தை எடுத்தால் கிவுலோயா என்ற திட்டத்தின் கீழே கடந்த கோட்டாபேட அரசாங்கம் கூட செய்யாத சில விடயங்களை செய்து தமிழருடைய விவசாய நிலத்தை முழுமையாக அளிக்க பார்க்கிறார்கள். இது அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இது வளமையாக ஒரு மோகம். இதிலே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நாங்கள் கருத்து வெளியிடுறது வந்து எங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய மக்களுக்காகவே தவிர எங்களுடைய தேவைக்காக இல்லை என்றதை குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் உரிமைக்காக நாங்கள் இந்த ஆண்டிலே எங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை முழுமையான அழுத்தங்களை கொடுத்து முக்கியமாக மாநசபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைவதற்காகவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றதுக்காகவும் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் என்றதை இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறோம். கல்வி மறுசீலமைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றது, பல பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக நான் பாராளுமன்றத்திலேயும் என்னுடைய உரையிலே நான் சொல்லியிருக்கின்றேன், கல்வி மறுசீலமைப்புன்றதும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றதும் ரெண்டு விடயம். பொதுவாக இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற பலர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து கொண்டு அதை கல்வி மறுசீலமைப்புகளை கொண்டு வந்து ரெண்டையும் குழப்பினதால தான் இன்று இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. தமிழரை பொறுத்தளவிலே இதிலே 6ஆம் ஆண்டு வகுப்பு புத்தகத்திலே பொருத்தமற்ற சில பகுதிகள் இருக்கிறதாக நான் உண்மையிலே அதை கண்ணால் காணலை. ஆனால் பல இடங்களிலே பேசப்படுகின்றது. அது ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு கல்வி மறுசீலமைப்புன்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அது ஒரு சின்ன பிள்ளை தானே என்று நாங்கள் சொல்ல முடியாது. இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், வரலாறு பாடத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம், இன்னும் கல்வி மறுசீலமைப்பு சம்பந்தமாக பேராசிரியர்கள், எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற கல்விமான்கள், இந்த விடயத்திலே நிபுணர்கள், இவங்களுடைய அறிக்கையை நாங்கள் இப்போ கேட்டு அவங்கள் அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவரைக்கும் எனக்கு தெரிந்த விடயம், இலங்கையிலே வரலாறு பாடம் படித்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு பாடசாலைக்கு போகும் பொழுது வரலாறு பாடம் இந்த கல்வி மறுசீலமைப்பு நான் நினைக்கிறேன் 80களிலே நடந்தது கூட இப்போ தான் முழுமையாக நடத்துறதுக்கு அரசாங்கம் எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி மறுசீலமைப்பு என்று சொல்கிற விடயத்திலே
இந்த வரலாறு பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்கள் வடிவாக ஆராய்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலே ஒரு தரப்பினுடைய வரலாறு மாத்திரம்தான் பேசப்படுகின்றது. இது மிக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அதாவது 2 வகையான வரலாறு இருக்குது. ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பிரித்தானியரிலிருந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பு இருக்கிற வரலாறும் முன்பு இருக்கிற வரலாறும். இப்போ பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டை, அதாவது ஓலந்தர்களாக இருக்கிறோம், போர்த்துகேசியராக இருக்கிறோம், இவர்கள் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த காலப்பகுதியாக, அதுக்கு முதல் மன்னர்கள் நாட்டை ஆட்சி செய்ததை பற்றி பெரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சிங்கள வரலாறு பாடங்களிலே தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றதை அப்படி எழுதினதை கூட பார்க்க முடியாது. தமிழ் மன்னர்களை சிங்கள மன்னர்கள் தோற்கடித்தார்கள், அவர்கள் வேறொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு அந்நிய சக்திகள், தீய சக்திகள் என்று விஸ்தரிக்கிறார்களே தவிர, இந்த நாட்டிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசன் இருந்தான், ஒரு 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 கோட்டை இருந்தது, வேறையாக அது ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசம், கிழக்கிலே பல காலப்பகுதிகளிலே பல ஆட்சியாளர்கள் அரசனர் இருந்தார் என்றதெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இந்த வரலாறு சம்பந்தமாக ஒரு டிபேட், அதாவது இது நாங்கள் தமிழ் தரப்பு ஒன்றை சொல்லுவோம், இந்த சிங்கள தரப்பு இன்னொன்றை சொல்லும், இது சம்பந்தமாக ஒரு குழப்ப நிலை இருக்குது. குறைந்தபட்சம் 48ஆம் ஆண்டுக்கு பிறகு பிந்திய வந்த வரலாறை பற்றி அந்த காலப்பகுதியிலே சம்பந்தப்பட்ட ஆக்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியிலே ஈடுபட்டவர்களுடைய எழுத்துகள் இருக்குது, பல நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது. அப்போ 48ஆம் ஆண்டுக்கு பிறகு வரலாறு நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த 500-1000 ஆண்டுகளுக்கு முதல் இருக்கிற வரலாறை பற்றி ஒரு டிபேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனால் 48ஆம் ஆண்டுக்கு பிறந்து நடந்த வரலாறை பற்றி பெரிய அளவில் டிபேட் பண்ணுறது கொண்டும் இல்லைன்னா அதில் ஆவணங்கள் சகலதும் இருக்கு. அப்போ அந்த வரலாறு பாடத்தில் கூட 48ஆம் ஆண்டிலே பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கிய பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த தமிழர்கள் அந்த தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி இந்த பெரும்பான்மை சமூகத்தின் கையிலே எங்களை கொடுத்து போனார்கள். 48ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி எங்களுடைய மலைய தமிழ் உறவுகளுக்கு வாக்குரிமை, குடியுரிமை பறித்து அவர்களை வெளியே அனுப்பினார்கள். 56ஆம் ஆண்டு எப்படி சிங்களம் மட்டுமன்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 60களில் எப்படி கல்லோயா வெளியோயா போன்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தார்கள். 70களில் எப்படி தரப்படுத்தல் என்று கொண்டு வந்தார்கள். இதில் எங்களுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த வாய்ப்பை எப்படி இல்லாமல் செய்தார்கள். 56ஆம் ஆண்டிலே பண்டா செல்வா ஒப்பந்தம் ஒன்று நடந்தது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தத்திலே செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் டட்லி செல்வா ஒப்பந்தம் நடந்தது. இப்படி நான் சும்மா சொல்கிறேன், இந்த வரலாறை கூட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வரலாறு பாடமாகத்தான் இன்று இருக்கின்றது. இதில் நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தால், சாதாரண ஒரு சிங்கள குடிமகனுக்கோ சிங்கள பிள்ளைக்கு படிக்கிற பிள்ளைக்கு பார்த்தால், ஓகே 48ஆம் ஆண்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, பிரதமர் டி.எஸ். நாயக சிங்களம், பிறகு சிங்களம், தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பை பற்றியோ எந்த ஒரு இடத்துலையும் எதையும் பேசப்படலை. அப்போ 2025ஆம் ஆண்டில் 6 நடக்கிற கல்வி மறுசீலமைப்புலையும் கூட இந்த வரலாற்று தவறை நாங்கள் சரி செய்யாமல் விட்டால், இனி அடுத்த வர போகிற 40 வருஷத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கூட ஒரு வரலாறு தெரியாத தமிழ் மக்களை பார்த்தால் ஏதோ எல்லாருடையும் பல சிங்கள மக்களுடைய எண்ணம் என்று சொன்னால் பலர் சொல்வார்கள், இன்றைக்கு இங்கே வாழ முடியாது, நீங்கள் தமிழ்நாடுக்கு போங்க. இந்த நாட்டிலே பூர்வீக குடிகள் தமிழினமும் பூர்வீக குடிகள் என்றது தெரியாமல் இருக்கின்றது. பலருடைய எண்ணம் நாங்கள் எல்லோரும் பிரித்தானியருடைய காலப்பகுதியிலே வேறு நாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டோன்றது பலருடைய எண்ணம். அப்போ இது ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. அப்போ இது தேசிய மக்கள் சக்தி, இனவாதம் இல்லாத ஆட்சி, இனவாதம் இல்லாத கட்சி, இனவாதம் இல்லாத அரசாங்கம், இதை மாற்றி அமைக்கிறதுக்கான சில நடவடிக்கை எடுக்க வேணும். அந்த காரணத்தினால்தான் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக ஒரு முடிவை எடுக்கவில்லை. நாங்கள் ஒரே ஒரு முடிவெடுத்து, அந்த முடிவு என்னென்று சொன்னால், நம்பிக்கை இல்லா பிரேரணையிலே கையொப்பம் வைக்கிறது இல்லை என்ற முடிவு நாங்கள் எடுத்த அது எங்களுடைய பாராளுமன்ற குழு அன்று கடைசியாக நடந்த கூட்டத்திலேயும் கூட நான் நினைக்கிறேன், அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற குழுவிலே இந்த விடயம் பேசப்பட்டதாகவும், இந்த பாராளுமன்ற குழுவுக்கு கட்சியினுடைய தலைவர் செயலாளரும் சேர்ந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்கள் கையொப்பம் விடுவது இல்லை என்ற தீர்மானம் எட்டப்பட்டிருந்தாலும் கூட, நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அது வரும் பொழுது அதை சம்பந்தமாக என்ன செய்ய போகிறோம்ன்றது சம்பந்தமாக நாங்கள் சரியான ஒரு முடிவொன்றை நாங்கள் எடுக்க வரும் என்றால், இதோட அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, இதிலே நம்பிக்கையில்லா பிரேரணையிலே நாங்கள் பிரதமருக்கு எதிராக வாக்களித்தோ இல்லாட்டி அரசுக்கு எதிராக வாக்களித்தோ அரசு மாற போகிறதும் இல்லை எதுவும். ஆனால்
வரலாறு என்ற முக்கியமான பாடம், நான் இந்த சொன்ன குறிப்பிட்டுடைய தமிழர் வரலாறை உள்வாங்க வேண்டுமென்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இல்லை இதை பதிவு செய்வதற்காகலாவது நாங்கள் இதை ஒரு நிபந்தனையாக வைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நிலப்பாடு.